பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26லேருந்து வந்திருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலக அளவுல பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப ஸ்மார்ட்டா வளருதுன்னு தான். வாங்க அது எப்படின்னு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல பார்ப்போம். முதல்ல நம்ம நாட்டோட அபாரமான வளர்ச்சி. உலகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம உண்மையான ஜிடிபி வளர்ச்சி, அதாவது ரியல் ஜிடிபி growth 7.4% இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட உள்நாட்டு நுகர்வும் முதலீடுகளும் தான். ரெண்டாவதா, கவர்மெண்டோட நிதி மேலாண்மை. இதுல கத்திரிக்கோள் விளைவு, அதாவது சிசர்ஸ் எஃபெக்ட்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2%ல இருந்து 4.4%ஆ குறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் தேசத்தோட உள்கட்டமைப்புக்காக செய்யற முதலான செலவினம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிச்சிருக்கு. இதனால தான் S&P நிறுவனம் நம்ம நாட்டோட கடன் மதிப்பீட்டை BBB மைனஸ்ல இருந்து BBB-யா உயர்த்தியிருக்காங்க. கடைசியா ஒரு பெரிய இலக்கு. நாம வெறும் சுயசார்பு அப்படிங்கறத தாண்டி மூலப்பூர்வ இன்றியமையாமை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டிங்கிற ஒரு நிலைக்கு போகணும்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்துல சில முக்கியமான விஷயங்களை இந்தியா இல்லாம செய்யவே முடியாதுங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா தனது நிதிநிலையை சரியா நிர்வகிச்சுக்கிட்டே உலகத்துல தனக்குன்னு ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்க ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு.